ஆயுதத்து நீட்சிக்கு வரவேற்கின்றோம். வாடிக்கையா வேட்டி கட்டாதவங்க கூட இன்னைக்கு வேட்டி கட்டி இருப்பதை பார்த்திருப்பீங்க. தொலைக்காட்சிகளிலும் காலையிலிருந்து பார்க்கும்போது உங்களுக்கு உறுதியா இருக்கும் இன்று வேட்டி தினம் அப்படின்னு. நமது பாரம்பரியத்துடைய அடையாளமாக இந்த ஒரு வேட்டி திகழ்கிறது. ஆனா ஒரு நாளைக்கு ஒரு கொண்டாட்டமா, ஒரு நாளைக்கான ஒரு கொண்டாட்டமா அது சுருங்கி போகிறதோ, நமது கலாச்சார உடை காலாவதியாகி வருகிறதோ அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. இந்த ஒரு கலாச்சார மாற்றத்துல, கால மாற்றத்துல இது ஒரு இயல்பான ஒரு விஷயம் என்றே பார்ப்பதா என்ற மாற்று பார்வையும் சேர்ந்தே எழுகிறது. பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. விவாதிப்போம் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில். காலாவதி ஆகிறதா கலாச்சார உடை? இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய பங்கேற்கிறார்கள் திரு கரு நாகராஜன் அவர்கள் மற்றும் திரு சூர்யா. இருவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். பர்த்டே, ஆனிவர்சரி, வெட்டிங் டேங்கிற மாதிரி வேட்டிக்கும் ஒரு நாள் சுருங்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கிறதோ, இது எப்படி பார்க்கறீங்க? உங்களுடைய முதற்கட்ட கருத்து திரு கரு நாகராஜன். இல்ல, அப்படி ஒன்னும் சுருங்கி போன மாதிரி தெரியல. நீங்க தொலைக்காட்சிகள்ல பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம தந்தி தொலைக்காட்சி உட்பட வேட்டி விளம்பரங்கள் தான் அதிகமா இருக்கு. எல்லா எம்ஜிஆர் உட்பட ஆலயா வேட்டி, எத்தனையோ பெரிய பெரிய நடிகர்கள், இளம் நடிகர்கள் எல்லாருமே வேட்டி கட்டிட்டு விளம்பரப்படுத்துற அளவுக்கு வேட்டி விற்பனை அதிகமா இருக்கு. அது ஒன்னும் குறைந்து போகவில்லை. இன்னும் சொல்ல போனா இந்த 10 ஆண்டுகள வேட்டியோட பயன்பாடு அதிகமா இருக்கு. இன்னும் ஒரு சின்ன கணக்கு சொல்றேன். ஆண்டுக்கு 300 கோடி ரூபாய்க்கு வேட்டி விற்பனை தமிழகத்தில் மட்டும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வேட்டி என்பது ஏதோ தமிழ்நாட்டுக்கு மட்டும் பிரத்யேகமான உடையில். பொதுவாக இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் வேட்டி பயன்படுத்தப்படுவது. தென் மாநிலங்களில் அதிகமாக வேட்டி பயன்படுகிறது. இன்னும் கேரளாவில் பாத்தீங்கன்னா, தமிழ்நாடை விட கேரளாவில் இன்றைக்கு 100-20 பேர் தமிழ்நாட்டில் வேட்டி கட்டினா கேரளாவில் 100-80 பேர் கட்டுறாங்க. எல்லா பங்கன்லயும், எல்லா நிகழ்ச்சிகளையும் 120 அப்படிங்கிற கேள்வி எழுது. இன்னைக்கு விளம்பரங்கள் வந்திருக்கலாம், அது பிராண்டா இருக்கலாம் வேட்டி. ஆனா இன்னைக்கு பொதுத்தளத்துல வேட்டி கட்டக்கூடிய பயன்பாடு, வேட்டி கட்டாதவங்க எல்லாம் கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இளைஞர்கள் தினந்தோறும் கட்டுறாங்க அப்படிங்கிற நிலைமை இல்ல. அரசியல்வாதிகள் இல்ல கிராமப்புறங்கள்ல இருக்கிறவங்க இந்த மாதிரி வெகு சிலர்கிட்டயே சுருங்கிய ஒரு விஷயமா தானே இன்னைக்கு இருந்து. இல்ல, பொதுவா வேட்டியோட வாழ்வியல்ல நம்மளோட இரண்டர் கலந்தது வேட்டிங்கிறத நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு வேட்டி துண்டு தான் ஒரு ஆளுக்குடைய உடையா இருக்கும். முழுமையான உடையாவே இருந்திருக்கு. பல நாட்கள் கழித்துதான் சட்டை. அது வேட்டி அவருடைய அன்றாட பணிகள் எல்லாம் வேட்டி இருக்கு. வெகு தொலைவில் இருக்கு. நாட்பட நாகரிக மாற்றங்கள்லாம் வரும்பொழுது வேட்டியோட பயன்பாடு குறைந்திருக்குன்னு சொல்லலாம். ஆனா இன்னைக்கும் வேட்டிங்கிறது தமிழனுடைய அடையாளங்கிறத யாருமே மறுக்க முடியாது. இப்ப சமீபத்தில் கூட சில போராட்டங்கள் நடைபெற்றது. ஜிம்கானா கிளப், அந்த கிளப், இந்த கிளப்லாம் வேட்டி கட்டினா அனுமதி இல்லைன்னு சொன்னதுக்கெல்லாம் பெரிய எதிர்த்து போராட்டம் பண்ணி தமிழக அரசே வேட்டி கட்ட அனுமதிச்சாதான் அந்த கிளப்புக்கு லைசன்ஸ் கொடுக்க முடியுங்கிற அளவுக்கு ஒரு உத்தரவு பிறப்பிக்கிற அளவுக்கு வேட்டி அப்படியும் தமிழ்நாட்டுடைய பாரம்பரிய உடை. அதற்கு தடை இருக்கக்கூடிய இடம் கூட இருந்திருக்கு. அந்த சர்ச்சையை வரலன்னா தெரிஞ்சிருக்காது. இல்ல, அது இருந்திருக்கலாம். அது ஒவ்வொருத்தருடைய இடம். எல்லா கிளப்புமே பாதி கிளப் வெள்ளக்காரங்காலத்துல ஏற்படுத்தப்பட்ட கிளப்லாம் இருக்கு. இன்றைக்கு ஜிம்கான கிளப்லாம் அவன் இருக்கும்போது வெள்ளைக்காரனுக்கு ஏற்ற மாதிரி, ஆங்கிலேயர்களுக்கு ஏற்ற மாதிரி சட்டத்திட்டங்களை வகுத்து வச்சதை அந்த பழமையை தூக்கி எறிஞ்சு இன்னைக்கு மாத்திருக்கங்கிறதா புரட்சி. இன்னைக்கு வேட்டி ஒரு அடையாளம். ஒரு கோவிலுக்கு போறோம், இன்னைக்கு என்னதான் நம்ம புது உடைகளை அணிஞ்சிட்டு போனாலும் ஒரு வேட்டி கட்டிட்டு போனா அதுக்கு ஒரு மரியாதை இருக்கு. எவ்வளவு பேர் வேட்டி இன்னைக்கு வேட்டி கோயிலுக்கு போகணும்னா வேட்டி கட்டிட்டு போகணுங்கிற நிலைமை மாறி இன்னைக்கு கோயில வேட்டி கட்டிட்டுறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியா, ஒரு மினிஸ்ட்ரியல் மைனாரிட்டிங்கிற அளவுல. இன்னைக்கு உடை கட்டுப்பாடுகள்ல ஜீன்ஸ் பேண்ட் அணிஞ்சு போக கூடாது, வேஷ்டி அணிஞ்சு போகணுங்கிறத எல்லா மனசுல நம்ம தமிழர்கள் முதல்ல ஏத்துக்கணும். இன்னைக்கு பக்கத்து மாநிலத்தை நீங்க கேரளால பாத்தீங்கன்னா வேட்டி கட்டுறது ஒரு கிரேஸ். அங்க இன்னைக்கு கூட ஒரு நண்பர்கிட்ட பேசிட்டு ரொம்ப கேட்டேன். அங்க ஒரு கல்லூரி மாணவன் வேட்டி கட்டு கல்லூரிக்கு வந்தா அவனை எல்லாரும் நக்கல் பண்ணுவாங்களா, என்னடா ஏதாவது சைட்டு பாத்துட்டியா? அதாவது ஒரு இளைஞன் ஒரு கல்லூரி மாணவன் வேட்டி கட்டிட்டு வந்தா பெண்களை கவர்வதற்காக கட்டிட்டு வர அளவுக்கு இன்னைக்கு வேட்டிக்கு அங்க மதிப்பு கூட இருக்கு. இன்னும் சொல்ல போனா கேரளா அரசு ஒரு உத்தரவை போட்டாங்க. அச்சுதானந்தன் பீரியட்ல வாரத்துல ஒரு நாள் அரசு ஊழியர்கள் வேஷ்டி கட்டிட்டு வரணும் அப்படின்னு உத்தரவு போட்டாங்க. அது நடைமுறையில் எவ்வளவு சாத்தியம் இருக்கிறதோ இல்லையோ, அரசாங்கமே கம்பல்சரி மாநில அரசு ஊழியர்கள் எல்லாம் வேட்டி கட்டி கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. சட்டம் போட்டு இல்லாட்டி இன்னும் நம்ம என்ஃபோர்ஸ் பண்ணி பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் தானே நமது கலாச்சார அடையாளம். சூர்யாவுக்கு மாற்று கருத்து இருக்கா? நிச்சயமா இல்ல. வேட்டி என்பது தமிழர்களுடைய அடையாளம், மலையாளிகளோட அடையாளம். இது மாட்டுக்கருத்தே இல்ல. ஆனா இன்னைக்கு வேட்டி நம்மளோட எல்லா தென்னிந்தியாவோட மக்கள் எல்லாருக்குமான ஒரு உடையா பாரம்பரியமா இருந்துகிட்டு இருந்தாலும் இன்னைக்கு இருக்கிற நடைமுறை சூழல்ல வேட்டியை நம்ம எல்லாரும் நடைமுறையில பயன்படுத்தக்கூடிய ஒரு உடையா
முடியாம இருக்கு. அது ஏன் அப்படிங்கறது தான் இன்னைக்கு பல்வேறு இடங்கள்ல பேண்ட் நம்மளுடைய ஃபார்மல் உடை இல்ல, ஆனா இன்னைக்கு நம்முடைய ஃபார்மல் உடையா மாறிடுச்சு. வேட்டிங்கிறது ஏதோ ஒரு எக்ஸப்ஷனலா ஏதோ கலாச்சாரத்தை நம்ம ஞாபகப்படுத்துற சில நாட்கள்ல பயன்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கு. நம்முடைய ஃபார்மல்ஸா இந்த ஒரு வேட்டி தானே இருக்கணும். இது சார்ந்த ஒரு விழிப்புணர்வோ இல்லாட்டி இது சார்ந்த வலியுறுத்தல்களோ அதிகரிப்பு தானே சரியா இருக்கும். வேட்டிக்கு எதிரான கருத்து யாருக்கிட்டையும் கிடையாது. முதல்ல அது அடிப்படை நிச்சயமா அதை பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். யாரும் வேட்டி கட்டுறது இன்னைக்கு இருக்க சொல்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த மாதிரி இருந்திருக்கு. வேட்டி கட்டுறதுனா நம்மள சீப்பா நினைப்பாங்களோ, இல்ல நம்ம வேட்டி கட்டினா நம்மள என்ன நினைப்பாங்க அந்த மாதிரியான தாட். வேட்டி கட்டினா பெருமைங்கிற நிலைமை இன்னைக்கு வந்துடலங்கிறது தான் கசப்பான உண்மை. வேட்டி கட்டினா பெருமைங்கிறது முதல்ல வேட்டி கட்டினா இகழ்ச்சி, ஒரு பட்டிக்காட்டு அப்படிங்கறதெல்லாம் இப்ப இல்ல. இருந்துச்சு, அதை நம்ம ஒத்துக்கணும் முதல்ல. இன்னைக்கு அப்படிங்கறதெல்லாம் இப்ப இல்ல. இப்ப காலம் மாறி அப்படி இருக்குமானா இன்னைக்கு வேட்டி கட்டுறவங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கும். இளைஞர்கள் இன்னைக்கு எவ்வளவு இடத்துல வேட்டி கட்டிட்டு பாக்குறோம் ஆன் எக்ஸப்ஷனல் டேஸ் தவிர. இல்ல பண்டிகை காலங்கள், திருவிழா காலங்கள், வீட்டுல இருக்கிற நல்ல நிகழ்ச்சிகள், நல்ல சுப காரியங்கள் எல்லாத்துலயுமே வேட்டி கட்ட பழகுறாங்க. இன்னைக்கு நடைமுறையில ஒருத்தர் என்ன பண்ணா, வேட்டி கட்டிட்டு பைக் ஓட்டிட்டு போனா அது எளிதா இருக்காது, காலை தூக்கி போட்டா வேஷ்டியை அவுந்துரும், அப்படி மாதிரி இந்த வேட்டியை பயன்படுத்துற பழக்கங்களே இளைஞர்கிட்ட குறைஞ்சிருக்கு. அதை இப்ப இருக்கிற பெரியவங்க தான் ஊக்கப்படுத்தி ஒவ்வொரு அடையாளமா இழந்துட்டு வர்றோம். தமிழர்களுடைய ஒவ்வொரு அடையாளம் ஜல்லிக்கட்டு பிரச்சனை அதானே. ஒரு ஜல்லிக்கட்டுங்கிறது ஒரு தமிழனுடைய ஒரு வீர விளையாட்டு, ஒரு அடையாளங்கிறது. வேட்டி நமது உடை, நமது தட்பவெப்பத்துக்கு ஏற்ற உடை, நமக்கு சௌகரியமான உடை அப்படிங்கிற ஒரு புரிதல் ஏற்படுத்தப்பட. நிச்சயமா இன்னும் சொல்ல போனா ஒரு ஆண் மகனுக்கு, இன்றைக்கு நம்ம இந்தியாவை பொறுத்தவரை ஆண் மகனுக்கு முதல் ஒரு நூலில் இருந்து பஞ்சில் இருந்து தயாரிக்கப்பட்ட முதல் ஆடையை வேஷ்டி தானா. இந்த வேட்டி தான் ஒரு ஆண் மகனுக்கு முதல் முழு உடை. அதனாலதான் அந்த வேட்டி அவன் முழுமையா வாழ்வியல பயன்படுத்தி இருக்கான். திடீர்னு அவுத்து மீன் பிடிப்பாங்க, திடீர்னு தலையில சுருட்டி வச்சு தலாணி மாதிரி படுத்துக்குவான், திடீர்னு அந்த வேஷ்டியை விரிச்சு போட்டு புல்லெல்லாம் வெட்டி அதுல போட்டு கோவணத்தோட தூக்கி வச்சுட்டு வீட்டுக்கு வருவாங்க. அது ஒரு ஆத்துல தண்ணியில விழுந்த வேட்டியை தூக்கி போட்டு அவனை பிடிச்சி இழுப்பாங்க. எத்தனையோ பேசலாம். வேட்டியை மடிச்சுக்கிட்டா ஒருத்தருக்கு வீரம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. நம்ம அந்த அடையாளத்தை இழந்துடக்கூடாது. எல்லா இளைஞர்களும் வேட்டி கட்டணும். வாரத்துல ஒரு நாள் வேட்டி கட்டுவேன். Why not enforce it? அவர் சொல்ற மாதிரி கேரளால செஞ்சிருக்காங்க. நாம ஏன் செய்யக்கூடாது? நமது பாரம்பரியம். கேரளாவோட நாம வேட்டியை சொந்தம் கொண்டாடுறதுக்கான காரணிகள் நிறைய இருக்கு. நமதுன்னு சொல்றதுக்கு ஏன் அரசு அலுவலகங்கள்ல வேட்டியில நீங்க சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், அரசியல்வாதிகள் கட்டுறாங்களே தவிர அரசு அலுவலகங்கள்ல கூட அதுக்கான ஒரு சூழ்நிலை இல்லாம இருக்கே. ஏன் அது என்போர்ஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டத்துக்கு வந்துட்டோமா நம்ம? ஆமா, நிச்சயமா. இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில முதல்ல இருந்ததை விட இன்னைக்கு வேட்டி கட்டணும் அப்படின்ற எண்ணம் பண்ணணுமா? இது தானா வரணுமா? ஆனா வரணும். ஆனா என்போர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. இல்ல என்போர்ஸ் பண்றது இல்ல. அவர் சொல்றாரு இதுல கேரளால அரசு ஊழியர்கள்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் வேட்டி அணியணும்னு. நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் வேட்டியிலே தான் இருக்காங்க எக்ஸெப்ட் a few. பட் ஆனா இப்ப அது போன்ற ஒரு சூழ்நிலையை அரசு அலுவலகங்கள்ல இருந்து ஆரம்பிக்க கூடாது. ஆரம்பிச்சாங்க. சகாயம் சார் பாத்தீங்கன்னா கோஆப்டெக்ஸ்ல இருக்கும்போது அவர் தான் ஃபர்ஸ்ட் இந்த வேட்டி டே கான்செப்ட், பாரம்பரிய தினமா இருந்தது வேட்டி கான்செப்ட் அவர் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தார். அவர் ஆரம்பிச்சு வச்சுதான் இன்னைக்கு இது வரைக்கும் வந்திருக்கு. வேட்டி டேன்றது இவ்வளவு வைரலா பாப்புலர் ஆகிற அளவுக்கு வந்திருக்கு. ஆனா நான் சொல்ல வர்றது, இப்ப வேட்டி நம்மளுடைய பாரம்பரிய உடைதான். நம்ம அதுல மாட்டுக்கருத்துல எல்லாரும் வேட்டி கட்டிட்டு இருந்தவங்க தான். இன்னைக்கு நம்ம வளர்ந்து வந்திருக்கோம். இன்னைக்கு தினமும் எல்லாரால வேட்டி கட்ட முடியாத சூழ்நிலையில இருக்கும். முதல் விஷயம் இன்னைக்கு அந்த விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும், யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். முதல் விஷயம். அப்புறம் வேட்டி கெட்டணும்ன்றது எல்லாருக்கும் பிடித்தமான விஷயம், எல்லா பசங்களுக்கும் பிடித்தமான விஷயம். இன்னைக்கு கூட காலேஜ்ல நிறைய பேர் வேட்டி கட்டு வந்திருப்பாங்க. எல்லா இடத்துலயும் இந்தியாரங்களாம் வேட்டி கட்டி வந்திருக்காங்களா அங்க ஒர்க் பண்றவங்கள. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வேட்டி கட்டணும்ன்றது எல்லாருக்கும் பிடிக்கிற விஷயம். ஆனா பிராக்டிக்கலா வேட்டி இப்ப நம்ம எங்கேயாவது பஸ் பிடிச்சு வர்றோம் அப்படின்னா வேட்டி கட்டிட்டு எப்படி மெட்ராஸ் கூட்டத்துல பஸ் பிடிச்சு அன்றைய சூழலுக்கு சரியா இருந்திருக்கலாம். இன்னைக்கு எனக்கு பிடிச்சிருந்தாலும் கூட யதார்த்தத்துக்கு ஒத்து வராத விஷயமா மாறி. இப்ப நான் என் வேட்டியை நீங்க யாரும் இழுத்து அவுக்க முடியாது. நான் பெல்ட் ஒண்ணும் போடல. இது பழக்கம் சரியாயிரும். இன்னைக்கு ஒரு டிவி 50ல ஒரு சின்ன வியாபாரி வேட்டியை கட்டிட்டு ஒரு 2 மூட பின்னாடி சரக்கு எல்லாம் வச்சு அவர் மட்டும் போறாரு. வேட்டியை கட்டிட்டு தான் வேலை பாக்குறாரு, சரக்கு அடிக்க வைக்கிறாரு. நடைமுறை பழக்கம் நம்ம உறவுகள், நம்ம குடும்பம், நம்ம நாடு, நம்ம கலாச்சாரம், நம் தமிழ் இனம் அப்படின்னு எல்லாம் நினைக்கணும். இன்னைக்கு நடிகர்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் தனுஷ்.
நிறைய இந்த பங்கனுக்கு வேசி கட்டிட்டு வர்றாரு. நான் சினிமா விழாக்களுக்கு தனுஷ் அவர் உடம்பே பாவம் ரொம்ப ஒளியா இருப்பாரு, இருந்தாலும் அவர் வேசி கட்டிட்டு வர்றது எனக்கு பெருமையா இருக்கு. அதான் நான் வேசி கட்ட. அது மாதிரி எல்லா செலிபிரிட்டிஸும் இதை ஃபாலோ பண்ணணும். கோயிலுக்கு போனா கம்பல்சரி வேட்டியில தான் போகணும், எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். நம்ம பிள்ளைங்களுக்கு வேட்டி கட்ட சொல்ல ஆசையை நம்ம தூண்டணும். அப்பதானே பெரியவங்களுக்கு அந்த கடமை செஞ்சுதான் அர்த்தம். அப்ப எப்படி தமிழ் அடையாளத்தை இது என்போர்ஸ் பண்ணி கவர்மெண்ட் என்போர்ஸ் பண்ணா அதுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு போராட்டம் கூட நம்ம நாட்டுல பண்ணுவாங்க. எப்படி நீங்க வேட்டி சொல்லி உத்தரவு போடலாம்? நமது தமிழ், அதனால கட்டாயமா தமிழ் எல்லாரும் கற்கணும்னு ஒரு சட்டம் கொண்டு வரும். உச்ச நீதிமன்றம் வரைக்கும் ஃபைட் பண்ணி நம்ம அதை நீடிச்சு நிக்கிறோம். அதே போல நமது வேட்டியை என்போர்ஸ் பண்ணக்கூடாது. பண்ணணும், என்போர்ஸ் பண்ணலாம். என்போர்ஸ் பண்றதுக்கு இது ஒரு சின்ன விஷயம். நம்ம சாப்பிடுறதுக்கு யாராவது என்போர்ஸ் பண்றோமா? அது மாதிரி வேட்டி கட்டுறது என்னுடைய உரிமை அப்படின்னு என்னுடைய பெருமை. மொழி ஒரு இனத்தோட மாநிலத்தோட அடையாளம். அதனாலதான் மொழி கற்றலை கட்டாயமாக்கி இருக்கும், சட்டங்கள் இருக்கிறது. அது போல இந்த ஒரு ஆடைக்குமே ஒரு என்போர்ஸ் பண்றதுங்கிறது இன்னைக்கு இல்லாட்டி இன்னைக்கு என்னைக்கோ கட்டுற ஒரு விஷயம் இன்னைக்கு அபூர்வமா மாதிரி அதை தாண்டி ஒரு வழக்கொழிந்து போறதுக்கான ஒரு ஆபத்தும் இருக்கு இல்லையா? இல்ல, ஆபத்துன்னு இல்ல. இதை பழக்கப்படுத்துறதுக்கு நம்ம தயாராகணும்னு சொல்றேன். நம்ம தமிழ்நாட்டில் கேரளாவை எடுத்துக்காட்டாக வைத்துக்கொண்டு கேரள மாநிலத்தில் 180% இன்னைக்கு அவங்க பஸ்ல போறாங்க, டூ வீலர் ஓட்டுறாங்க, ஆட்டோ ஓட்டுறாங்க. எப்படி எல்லாம் வேசி கட்டிட்டு போறாங்க? எப்படி கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு வேசி கட்டி போறாங்க? எப்படி காலேஜுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வேசி கட்டி போறாங்க? இங்கேயும் அதே ஒரே சேம் டிரான்ஸ்போர்ட் தானே. இன்னும் சொல்ல போனா சில இடத்துல போட்லாம் ஏறி தண்ணிக்குள்ள போக வேண்டியது இருக்காங்க. அவங்க எப்படி வேட்டி பயன்படுத்துறாங்க? அப்படி நம்ம இளைஞர்களும் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும். வாரத்துல ஒரு நாள் நான் வேட்டி கட்டிட்டு போறேன், அது பெருமையா நினைச்சு செய்யணும் அப்படிங்கறது என்னுடைய வேண்டுகோள். வசதிப்படுத்தக்கூடிய பாக்கெட் வச்ச வேஷ்டி வந்தாச்சு, வெல்க்ரோன்னு வந்தாச்சு. ஆக வெல்க்ரோ வச்ச வேட்டி இப்ப நீங்க வசதி இல்ல அப்படின்னா அதை சரி செய்யணுமா, இல்லாட்டி எனக்கு சரிப்படாது அப்படின்னு விட்டு விலகணுமா அப்படிங்கிற கேள்வி இறுதியான கருத்து. என்னோட கருத்து இப்ப நம்ம வேட்டி கெட்டுறது நான் முதல்ல இருந்து அதான் சொல்றது நம்மளுடைய பாரம்பரியமான விஷயம் தான். ஆனா அத ஒரு சர்டன் லெவலுக்கு மேல நம்ம இன்சிஸ்ட் பண்ணலாம், நீங்க வேட்டி கட்டுங்க அப்படின்ற விஷயம் சொல்லலாம். இப்ப இந்த மாதிரி கட்டாயப்படுத்துறது அப்படின்றது அது நெகட்டிவான விஷயமா தான் வரும். கோயிலுக்குள்ள நீங்க ஜீன்ஸ் பேண்ட் போடக்கூடாது, லெகின்ஸ் போடக்கூடாது, இந்த மாதிரியான விஷயமா போச்சுன்னா அது நெகட்டிவான விஷயமா தான் மாறும். எல்லாருக்குமே எல்லா கான்செப்டுக்குமே இந்த விஷயத்தை பண்ணும்போது அது நிச்சயமா எல்லாருக்கும் எதிர்வரையா மாறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. எல்லாருக்கும் வேட்டி கட்டணும்ன்ற எண்ணம் இருக்கு. நீங்க வேட்டி கட்டிட்டு வாங்க, நீங்க கட்டாய வேட்டி கட்டிட்டு வரணும், நீங்க இந்த கிழமை கட்டாய வேட்டி கட்டிட்டு வரணும், இந்த மாதிரி எல்லாம் நம்ம இன்போஸ் பண்ணோம்னா இப்ப கோயில்கள்ல இப்ப நான் பத்மநாப சாமி கோயில் போயிருக்கேன். அங்க போனப்ப நான் சாதாரணமா போனேன், நீங்க வேட்டி கட்டிட்டு வந்தாதான் போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அங்க போனோம்னா அங்க வெளியில கரெக்டா ரெடியா இருக்காங்க, வேட்டி வாடகை கூடுறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கானுங்க. இந்த மாதிரியான சூழ்நிலை எவ்வளவு அபத்தமான சூழ்நிலை இருக்கு. சொல்ல முடியாது. நீங்க பீச்சுக்கு போகும்போது வேட்டி கட்டிடுவான்னு சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போல எங்கேயாவது கோயில்ல சொல்றோம், ஒரு கோயிலோட புனித தன்மை அந்த ஜீன்ஸ் பேண்ட். இன்னைக்கு காமராஜர் காலத்துல எதுக்கு மாணவர்களுக்கு சீருடை கொடுத்தாங்க? பணக்காரன் ஒரு ட்ரெஸ்ல வருவான், ஏழை மாணவன் ஒரு ட்ரெஸ்ல வருவான், ரொம்ப பிச்சைக்கார கஷ்டப்பட்டு பிள்ளை அனுப்புற ஒரு ட்ரெஸ்ல வருவான். அதெல்லாம் இருக்கக்கூடாது, சீருடை எல்லாரும் ஒன்னா போகணும். அது மாதிரி கோயிலுக்குள்ள போகும்போது ஒருத்தர் 50,000 ரூபாய் பட்டு புடவை கட்டுவாங்க, ஒருத்தர் சாதாரண நூல் புடவை கட்டுவாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் பல காரணங்கள் இருக்கு. மலேசியால ஒரு பொழுதுபோக்கு இடம் ஜெண்டி ஐலாண்ட் இருக்கு. அந்த ஜெண்டி ஐலாண்ட் போனா 10,000 ஷர்ட் வெளியில வாடகை வச்சிருக்காங்க. நம்ம என்ன ட்ரெஸ் போட்டாலும் அந்த 10,000 ஷர்ட் வாங்கி போட்டு தான் உள்ள போகணும். அதுக்கு 5 ரூபா நம்ம 5 வெள்ளி பணம் கட்டணும். இது ஒரு பொழுதுபோக்கு பூங்கா வச்சிருக்காங்க. நம்ம கோயில் வைக்கிற இடம் தப்பு. என்ன நீங்க திருநெல்வேலிக்காரு வேட்டி தமிழ்நாட்டில் அதிகம் விற்கிறது எங்க விற்குது? மதுரை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி. இது என்போர்ஸ் பண்ணி வரணுமா இல்ல தானா வரணுமாங்கிற தாண்டி இது மேம்பட வேண்டிய ஒரு விஷயம், நாம் பாதுகாக்க வேண்டிய ஒரு அடையாளம், நாம் பெருமைப்படக்கூடிய அடையாளம் அப்படிங்கறத மாற்றிக்கிட்டு முடியாது. நிகழ்ச்சியில பங்கு பெற்ற விருந்தினர்கள் இருவருக்கும் நன்றி, பார்த்த நேர்களுக்கும் நன்றி. பாரம்பரிய உடை தின வாழ்த்துக்கள், வேட்டி தின வாழ்த்துக்களை மீண்டும் உரித்தாக்கி விடைபெறுகின்றோம். வணக்கம்.